Hi students, இன்னைக்கு chapter 7 applications of differential calculusல exercise 7.5ல 11 and 12 பார்க்கலாமாடா 5 mark very important சம்முடாமா இது 11th one பாருங்க limit extends to 0 plus cos x whole power 1 by x square இருக்கு இதில் xக்கு 0 அப்படின்னு கொடுங்க ஸோ cos 0 whole power 1 by 0 square இருக்கு cos 0 அப்படின்னா 1 1 by 0 அப்படின்னா infinity ஸோ 1 பவர் இன்ஃபினிட்டி அந்த ஃபார்மில் இருக்குது அந்த வடிவத்தில் இருக்குது ஸோ இது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தேரப்பெறாத வடிவம் நம்ம வந்து லோபிதால் ரூலை உடனே அப்ளை பண்ண முடியாது ஏன்னா பவரில் வந்து 1 by x ஸ்கொயர்னு இருக்குது அதனால் லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஹோல் பவர் 1 by x ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க இதுக்கு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள் இப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியாச்சுடாமா அந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டுட்டு வந்து எழுதியாச்சு 1 by x squared into log of cos xன்னு அடுத்த ஸ்டெப்பில் log y is equal to log of cos x divided by x squared அப்படின்னு போட்டுடலாம் ஏன்னா 1 into log of cos xனால் log of cos x தான் divided by அந்த x squared போட்டாச்சு இப்போ வந்து taking limit on both sides அப்படின்னு பண்ணுங்கள் ஸோ limit x tends to 0 plus log y is equal to limit x tends to 0 plus log of cos x divided by x squared இப்போ நம்ம வந்து இந்த x இருக்கிற இடத்துல எல்லாம் 0 போடுங்க ஸோ log of cos 0 divided by 0 square cos 0னா 1டா ஸோ log 1 divided by 0 log 1னா 0 0 by 0 ஃபார்ம் 0 by 0 வடிவத்தில் இருக்குது சரிங்களா அதனால் using L'Hopital rule or applying L'Hopital விதியை பயன்படுத்த சரியா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்லடாமா அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஒவ்வொரு பார்ட்டாக நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும் டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும் ஸோ லெஃப்ட் அப்படியே காப்பி பண்ணியாச்சு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு இருக்கா கொஷின் எடுத்து திரும்ப எழுதியிருக்கேன் ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் அப்படின்னா 1 by அப்படின்னு எழுதிடுவோம் ஸோ 1 by காஸ் எக்ஸ் இன்ட்டு அந்த காஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் sin x divided by cos x whole divided by 2x இருக்கா அதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 1 by 2x அப்படின்னு வரும் தலைகிலி பண்ணினா ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் sin x divided by 2x into cos x அப்படின்ட்டு இருக்கு இதை நான் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று sin x by xன்னு இன்னொன்று மைனஸ் 1 by 2 cos xன்னு சரியா அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் தனித்தனியாக லிமிட் கொடுக்க போகிறேன் இதை இப்போ இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன் sin x by xன்னு ஒன்றாவும் மீதியை ஒன்றாவும் வச்சுக்கிட்டேன் இப்போ லிமிட்டை தனித்தனியாக கொடுக்குறேன் இது ரெண்டுக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் மைனஸ் 1 by 2 cos x limit extends to 0 plus sin x divided by x இந்த பார்ட் இருக்குல்லையா அதோட ஆன்சர் வந்து 1 இது 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபார்மில் பார்த்துருப்பீங்க லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா டிவைடட் பை தீட்டா அப்படின்னா அதோடைய ஆன்சர் 1ன்னு பார்த்துருப்பீங்க இங்கே sin x by xன்னு இருக்குது அதனால் அதோட ரிசல்ட்டு 1 ஓகேவா ஸோ இப்போ இன்னொரு பார்ட்டு லிமிட்டோடு இருக்கு இல்லையா அதில் எக்ஸுக்கு வந்து நம்ம 0ன்னு போடுறோம் ஸோ மைனஸ் 1 by 2 இன்ட்டு காஸ் 0 காஸ் 0னா அதோட வேல்யூ 1 ஸோ மைனஸ் 1 by 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இருக்குது ஸோ மைனஸ் ஆஃப் தான் இதோடைய ஆன்சர் தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் லாக் y இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஹாஃப் அப்படின்னு கிடச்சிருக்கு பை காம்போசிட் ஃபங்க்ஷன் சேர்ப்பு சார்பு தேற்றத்தின் படி லாக் வெளியில் வந்துடும் லிமிட் உள்ளே போயிடும் ஸோ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் இன்ட்டு y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப்னு இருக்குது
taking exponential or anti-log. So limit x tends to 0 plus y is equal to e power minus half. அதை வந்து 1 by e power half அப்படின்னு எழுதிருங்க. ஹாஃப்னா ரூட்டுன்னு அர்த்தம், அதனால் 1 by root e அப்படின்னு போட்டுருங்க. சரியா? therefore limit x tends to 0 plus yங்கிறது நம்ம என்னடா எடுத்துக்கிட்டோம், இது என்னடா cos x whole power 1 by x squared. yங்கிறது மேல் ஸ்டெப்பில் இருக்குது பாருங்கள், cos x whole power 1 by x squared. ஸோ அதை போட்டுருங்க, ஈக்குவல் டு 1 by root e. இவ்வளோதான். அடுத்த 12th ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. A0 என்னும் ஆரம்ப தொகையானது ஒரு வருடத்திற்கு n முறை r என்ற வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது எனில், முதலீடு செய்யப்பட்டு t வருடத்தில் அந்த தொகையின் மதிப்பு a is equal to a0 into 1 plus r by n whole power nt. வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில், அதாவது n tends to infinity கணக்கிடப்பட்டால் t காலத்திற்கு பின்னர் அந்த தொகையின் மதிப்பு a is equal to a0 into e power rt என காட்டுக. If an initial amount a0 of money is invested at an interest rate or compounded n times a year, the value of the investment after t years is a is equal to a0 into 1 plus r by n whole power nt. If the interest is compounded continuously, that is as n tends to infinity, show that the amount after t years is a is equal to a0 into e power rt. Given a is equal to a0 into 1 plus r by n whole power nt அப்படின்னு போட்டாச்சு. as n tends to infinity கொடுத்துருக்காளே, அதுதான் நம்மளுடைய லிமிட்டு. ஸோ ரெண்டு சைடு லிமிட்டை போட்டுருங்க. லிமிட் n tends to infinity a is equal to limit n tends to infinity a0 into 1 plus r by n whole power nt. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு n வேல்யூ இல்லை, அதனால் a is equal toன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ரைட் ஹேண்ட் சைடு n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுங்க. எனிதிங் பை இன்ஃபினிட்டி வந்து 0. ஸோ a0 into 1 plus 0 whole power infinity. ஸோ a0 into 1 power infinity இந்த ஃபார்மில் வந்திருக்கு, இந்த வடிவத்தில் வந்திருக்கு. சரியா? இதை நம்ம லோபிதால் விதியை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது பவரில் வந்து ntன்னு இருக்கனால let y is equal to எடுத்துக்கோங்க, 1 plus r by n whole power nt அப்படின்ட்டு. ஸோ டேக்கிங் log on both sides, ஸோ log y is equal to log of 1 plus r by n whole power nt. அந்த பவரை முன்னாடி கொண்டு வந்து எழுதிருங்க ப்ராடக்டாக. ஸோ nt into log of 1 plus r by n. அடுத்த ஸ்டெப்பில் இந்த log y is equal to log of t அங்கே வச்சுக்கோங்க, t into log of 1 plus r by n. இந்த எண்ணை மட்டும் ரெசிப்ரோக்கலாகி கீழே டினாமினேட்டரில் கொண்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லிமிட் n tends to infinity, log y is equal to limit n tends to infinity, log y is equal to limit n tends to infinity t into log of 1 plus r by n divided by 1 by n. இதில் nக்கு பதில் இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுங்க. ஸோ t into log of 1 plus r by infinity divided by 1 by infinity. சரியா? ஸோ t into log 1ன்னு வரும், ஏன்னா அது 0 ஆகிடும். ஸோ log 1 by 0. ஸோ 0 by 0 ஃபார்ம்ப்பா அந்த வடிவத்தில் வந்துருச்சு. சரியா? அதனால் அப்ளையிங் லோபிதால் ரூல், லோபிதால் விதியை பயன்படுத்த. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை அப்படியே எழுதியாச்சு, ரைட் ஹேண்ட் சைடும் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இந்த
இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி t இன்ட்டு லாக் அப்படின்னா 1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 1 ப்ளஸ் ஆர் பை என் இன்ட்டு மைனஸ் ஆர் பை என் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா 1 எக்ஸ்னால் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். ஸோ ஆர் பை என்னன்னு இருக்கனால ஆர் இன்ட்டு இந்த 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது மைனஸ் 1 என் ஸ்கொயர்டு. சரியா? ஸோ ஆர் இன்ட்டு மைனஸ் 1 என் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டாச்சு. வந்து இங்கே போட்டு காமிச்சிட்டேன் பாருங்கள். 1 எக்ஸ்னால் அதோட டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஹோல் டிவைடட் பை 1 என் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 என் ஸ்கொயர்டு. இந்த மைனஸ் 1 என் ஸ்கொயர்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்கே ஒரு டி இருக்குது நியூமரேட்டரில், இன்னொன்று ஆர் இருக்குது. ஸோ ஆர்டி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிடுங்க. இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை என். இதில் எண்ணுக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுங்க. ஸோ ஆர்டி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை இன்ஃபினிட்டி. ஆர் பை இன்ஃபினிட்டினா அது வந்து 0 ஆகிடும். ஸோ ஆர்டி இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0. ஸோ ஆர்டி இன்ட்டு 1ன்னு வரும். ஸோ ஆர்டி ஆன்சர் வந்து ஆர்டி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log y is equal to RT by composite function. சேர்ப்பு சார்பு தேற்றத்தின் படி லாகை வெளியில் கொண்டு வந்துட்டு லிமிட்டை உள்ளே கொண்டு போங்க. ஸோ லாக் ஆஃப் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இன்ட்டு y is equal to RT taking exponential or anti-log. டேக்கிங் எக்ஸ்போன்ஷியல் லாக்னு வந்தால் கட் ஆகிடுன்னு சொல்லியிருக்கேன். அது கட் ஆகிடுச்சுன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒய் மட்டும் தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இ பவர் ஆர்டி அப்படின்னு மாறிடும். இந்த ஒய்ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஒய்ங்கிறது என்னது? தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்திருக்கோம்? 1 ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் பவர் என்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு பதில் அதை போட்டாச்சு. ஈக்குவல் டு இ பவர் ஆர்டி. மல்டிப்ளை ஏ நாட் ஆன் போத் சைட்ஸ். மல்டிப்ளை ஏ நாட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் பவர் என்டி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் ஆர்டி. இதை பாருங்கள், அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ அப்படின்னு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அந்த ஏ நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் பவர் என்டிக்கு பதிலாக லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n வேல்யூ இல்லாதனால ஏ அப்படின்னு போட்டுக்குங்க. தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் ஆர்டி. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தா. ஸோ ப்ரூவ் பண்ணி ஆகிடுது. ஓகேவா? இது அனதர் மெத்தடு ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படித்த ரிசல்ட்டை வச்சு போட்டிருக்கேன். ஸோ கிவன் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் பவர் என்டி. ரெண்டு சைடும் லிமிட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்தாலே அதனால் அதை போட்டாச்சு ரெண்டு சைடும். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட்டை வெளியில் வச்சுட்டு லிமிட்டை உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் மாதிரி, அதனால் அது வெளியில் கொண்டு வந்துட்டு லிமிட்டை உள்ளே கொண்டு போய் எழுதிக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம இந்த 11th ஸ்டாண்டர்டில் இந்த ரிசல்ட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த ரிசல்ட்டை இங்கே யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து 2 லைனில் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அதோட ஃபார்மில் எழுதியிருக்கேன் பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் கே பை என் ஹோல் பவர் என் அப்படின்னு. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் கே பை என் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு n இல்லாதனால ஏனே போட்டுருங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஏ நாட்டு இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் பவர் என்டி இருக்குல்லடா, அது ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அந்த கான்செப்ட் படி என்ன உள்ளே வச்சுட்டு வெளியில் டீயை வச்சாச்சு. சரியா? ஸோ ஏ நாட் இன்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் கே பை என் ஹோல் பவர் என்னன்னா இ பவர் கே அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இங்கே கே பை என்னுக்கு பதிலாக ஆர் பை என்னன்னு இருக்குது. அப்போ இ பவர் ஆர் அப்படின்னு போட்டுடலாம்.
ஹோல் பவர் இந்த டி இருக்குது, அதனால் இ பவர் ஆர்டி அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு A0 இன்ட்டு இ பவர் ஆர்டி. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.